Hello friends, welcome to our channel Rixi Artwork. Friends, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரேமில் நம்ம வந்து பேப்பர் டேப் வந்து சுற்ற போகிறோம். ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நாடா சுற்றிருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து பேப்பர் டேப் சுற்றுவாங்க. நாடாக்கும் பேப்பர் டேப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம எது வேணால் உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும் சுற்றிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பேப்பர் டேப்பை வந்து சுற்றி காமிக்க போகிறேன். சரிங்களா? இது வந்து பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாடாவை நம்ம வந்து சம்டைம்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றிட்டா ரெண்டு ஃப்ரேமையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஃபிட் பண்ண முடியாது. ஆனால் பேப்பர் டேப் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றினா கூட ப்ராப்ளம் வராது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ரெண்டு ஃப்ரேமையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ஃப்ரேமில் வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது எதுவுமே இல்லை, நீங்கள் நார்மலாக ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து பேப்பர் டேப் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டோமா? இப்போது நம்மளோட இன்னர் ஃப்ரேமை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சென்டர் பிளேஸில் இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக சுற்றாமல் கொஞ்சம் க்ராஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேப்பர் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? அதாவது கிராஸாக வச்சு சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிங்க. ரொம்ப மொத்தமாக இழுத்துட்டும் சுற்ற வேண்டாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, சுற்ற ஆரம்பிங்க. கிராஸாக ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களுக்கே தெரியுதா, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சுற்றலை, கிராஸாக சுற்றியிருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக சுற்றிட்டே வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இன்னர் ஃப்ரேமை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்படி கிராஸாக வச்சு இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிங்க. சுற்றிட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வேறு ஒன்றும் பண்ணல. ஓகே? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவுட்டர் ஃப்ரேம், அதாவது இன்னர் ஃப்ரேமை முடிச்சுட்டு அவுட்டர் ஃப்ரேமுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுற்றும்போது கிராஸாக சுற்றுங்க. ப்ரீவியஸாக போட்டதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பேப்பர் டேப் அப்படிங்கிறதுனால லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கிராஸாக சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பொறுமையாக சுற்றுங்க. நமக்கு வந்து இது நாடாவை விட ரொம்பவே ஈஸியான வேலை தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதையே சுற்றி காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த இன்னர் ரிங்கை வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் சுற்றுறது ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி கிராஸாக வச்சு சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? எண்டிங்க்கு வரும்போது உங்களுக்கு எந்த லெவலில் கரெக்டாக முடியுதோ அந்த லெவலில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸாக போட்டதை, ஏன்னா வந்து இது வந்து பேப்பர் டேப் அப்படிங்கிறத லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நாடா சுற்றுறதை விட இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாடாவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம ரேப் பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இது வந்து உங்களுக்கு வந்து நாடா சுற்றுறதை விட ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். நம்ம நாடா வந்து ஃப்ரேமில் எதுக்காக சுற்றுவோம் அப்படின்னா, நம்மளோட கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறது, ப்ளஸ் வந்து அந்த சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும் இன்னர் ரிங்க்கும் அவுட்டர் ரிங்க்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கிளாத் ஃபிட் பண்ணியிருந்தாலும் கிளாத்தில் கேப் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி நம்ம வந்து சுற்றிருக்கோம். அவுட்டர் ரிங்க்கும் சுற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூவை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், கலட்டி எடுக்க போகிறோம். சரிங்களா? அந்த ஸ்க்ரூவை கம்ப்ளீட்டாக கலட்டி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனிமேல் சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிராஸாக என்ன பண்ணுங்கள் சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரவுண்டாக இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா கேப் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிராஸாக என்ன பண்ணுங்கள் சுற்ற ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து கிராஸாக அப்படியே சுற்றிட்டே வாங்க. ப்ரீவியஸாக போட்டதை லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ஓகேவா? ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு நீங்கள் வந்து சுற்ற ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் வந்து கிராஸாக வச்சு இந்த அவுட்டர் ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி எடுத்துருங்க. ப்ரீவியஸாக போட்டதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேப்பை வந்து ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவுட்டர் ரிங்கில் சுற்றும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் டேப்பை லைட்டாக சாய்ச்ச வச்ச மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? அதனால் ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? அதனால் அந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அவுட்டர் ரிங்கில் சுற்றும்போது. இல்லை இன்னர் ரிங் மட்டும் போதுனாலும் இன்னர் ரிங்கில் மட்டும் சுற்றிக்கோங்க. ரெண்டுலேயும் சுற்ற போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக சுற்றுங்க. நமக்கு வந்து நாடாவை விட இப்போவும் சொல்கிறேன், பேப்பர் டேப் ரொம்ப ஈஸி, பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து எண்டிங்க்கு வந்துவிட்டோம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிராஸாக சுற்றுங்க. இல்லைன்னா ரொம்ப நமக்கு ஒன்றுக்கு மேலே வரும். லைட்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்தால் பரவாயில்ல. அதே இடத்துல உங்களுக்கு வந்து சுற்றுத மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ முடிய போகுது. ஸோ எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலில் அவங்களுக்கு தேவைப்படுற லெவலில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, கட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸாக போட்டதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து இன்னர் ரிங்க்கு மட்டும் சுற்ற போகிறீங்கன்னா இன்னர் ரிங்க்கு மட்டும் கூட சுற்றிக்கலாம். இல்லை நாடா தான் சுற்ற போகிறீங்கன்னா நாடா மட்டும்னாலும் சுற்றிக்கலாம். ஸோ பேப்பர் டேப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே மேபி நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால பெர்ஃபெக்டாலாம் வராது. ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றினா கூட என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பேப்பர் டேப் உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதையே சுற்றிக்கலாம். டேப் எடுக்கும்போது ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுற்றுங்க. கிராஸாக சுற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? நமக்கு கிளாத் டேமேஜ் ஆகிறது ப்ளஸ் வந்து இன்னர் ரிங்க்கும் அவுட்டர் ரிங்க்கும் சின்ன சின்ன கேப் இருக்கிறதுனால நம்மளால் ஃபிட்டாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் திருப்பி நமக்கு வந்து லூஸ் ஆகும் கிளாத். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நாடா இல்லை பேப்பர் டேப் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பேப்பர் டேப் வந்து காலியாக போகுது ரெண்டுக்கும் சேர்த்து. இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். பேப்பர் டேப்புன்னு கேட்டு வாங்குங்க. ஓகேவா? ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் டேப் தான் சுற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து உங்களுக்கு நாடா தான் சுற்றணும் அப்படின்னா நீங்கள் நாடாவே சுற்றிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.